உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சாதம்னு சொல்லலாம், கார சாதம்னு சொல்லலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை இதை சேர்த்துட்டு வேர்க்கடலையை நல்லா எண்ணெயிலேயே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 ஸ்பூன் கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து இல்லைன்னா நம்ம வெள்ளை உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு அப்படியே தட்டி எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒன்ஸ் வதக்கிக்கலாம். ஓரளவு வெங்காயம் வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாத்தூள், நம்மளுக்கு எவ்வளோ தூரம் காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே நம்ம சேர்த்த போகிறது இல்லை, இது மட்டும்தான். இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வெங்காயம் நல்லா வதங்க வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம குயிக்காக ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் சாதம் லைட்டாக ஆற வச்சு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம லைட்டாக ஆற வைக்கும்போது இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் சாதம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான மிளகாத்தூள் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சைடிஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம அப்படியே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். காரசாரமான ஒரு லஞ்ச் ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்